இதை விட அழகாக எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? அகலாது அணுகாது தீக்காய்வார் போல திருவள்ளுவர் சொல்றார். அந்த அரசியல் நுட்பத்தை இங்கே சொல்லி காட்டுறார். ராஜா முன்னாடி எச்சில் உமிழக்கூடாது, கொட்டாவி விடக்கூடாது, உதடுகளை ஆட்டக்கூடாது, பூமியை கீறக்கூடாது, அவன் சொல்லுகிற சொல்ல மறுக்கக்கூடாது. ராஜா திடீர்னு சொல்லுவான், எல்லா காக்காயும் வெள்ளை இல்லையான்னா கம்முன்னு இருந்துடணும். நீ ஆமாம்னு சொன்னேன்னு வச்சுங்க, அவன் மறுநாள் காலம்பரை கண்டுபிடிச்சிட்டு இந்த பையன் தேவையில்லாமல் ஜாலரா அடிக்கிறான்டா வெளியே தள்ளுன்றுவான். நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க, அப்போவே வெளியே தள்ளுவான், அப்போவே வெளியே படன்றான். நான் சொல்கிறேன் என்ன ஏற்று பேசுகிற வெளியே போ அப்படின்பா. அப்போ என்ன பண்ணும்? மௌனமாக இருந்துடணும். ஏன் ஒரு வெள்ளையாகவும் இருக்கலாம், கருப்பாகவும் இருக்கலாம், அவர் பார்த்த காக்கா வெள்ளையாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். நமக்கு என்ன வம்பு? காக்காயா முக்கியம், நம்ம போஸ்ட் முக்கியம். காக்கா வெள்ளையாக இருந்தால் கருப்பாக இருந்தால் நமக்கு என்ன? நாம் மந்திரியாக இருக்க தானே முக்கியம். இப்போ நீங்கள் இது நான் ஐம் நாட் ஜோக்கிங், சீரியஸாகவே பெரிய மனுஷர்கிட்ட வேலை பார்க்குறவங்க எப்படி வேலை பார்க்கணும் அப்படிங்கிற டெக்னிக் கற்றுக் கொடுக்குறான். இப்போ பெரிய மனுஷக்கிட்ட வேலைன்னா ஒரு கட்சித் தலைவர் பிஏவாக இருக்கலாம், எம்டியோட பிஏவாக இருக்கலாம், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரை கூப்பிட்ற போது நம்ம வெறும் டைரக்டராக இருக்கலாம், மேனேஜராக இருக்கலாம், மேனேஜிங் டைரக்டரை கூப்பிட்ற போது ஒரு பிரான்ச் மேனேஜராக நாம் இருக்கலாம். யாராக இருந்தாலும் இந்த இலக்கணம் அப்படியே பொருந்தும். நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த இடத்துல சொல்லிவிட்டு நான் அப்புறம் கதைக்குள்ளே வந்துவிடுறேன். எவ்வளோ நுட்பமாக ஒன்று சொல்கிறான் பாருங்க. பஞ்சதந்திர கதையில் சொல்லிக் கொடுப்பான். ஒரு ராஜா கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு பஞ்சதந்திர கதையில் ஒரு அருமையான கதை. சிங்கம் ஒரு நாள், அதான் காட்டுக்கு ராஜா, சிங்கம் ஒரு நாள் கொட்டாயை விட்டுடுச்சு. பக்கத்தில் இருந்த கரடி சும்மா, யானை பக்கத்தில் இருந்த யானை சும்மா இருந்திருக்கலாம், சை அப்படின்னு. அதுக்கு வாட் அ பேட் ஸ்மெல். அது கொஞ்சம் எரிச்சலாகி போச்சு. யானை ஒன்று துதுக்கியை வச்சு இப்படி அடிச்சு, ஒரே நாத்தம் அப்படின்னு. சிங்கத்துக்கு கோவம் வந்துருச்சு. நான் ராஜா, நான் வாயை திறந்தா நீ என்ன நாருதுன்னு சொல்கிறது? டிஸ்மிஸ். மந்திரி கிடையாது, போ. யானை வெளியே தள்ளிடுச்சு. யானை என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. விஷம் சத்தம் போடாமல் யானை போயிடுச்சு. ஆனால் போன உடனே சிங்கத்துக்கு உறுத்துது. அது ஏதோ உண்மையை தான் சொல்லியிருக்கும், நாம் ரொம்ப அதை வெளியே தள்ளிட்டோம். ஆனால் இதை எப்படி வெரிஃபை பண்ணுறது? பக்கத்தில் கரடி இருந்தது. கரடியை பார்த்து கேட்டது, நிஜமாவா என் வாய் என்ன அவ்வளோவா நாருது அப்படி? கரடி பார்த்தது. இப்போ தான் யானை இலாக்கா இல்லாமல் போச்சு. நாமளும் பதவி இல்லாமல் இருந்தால் என்ன பண்ண முடியும்? உடனே கரடி சொல்லிச்சு, மகாராஜா உங்கள் வாயில் பச்சை கற்பூரம், ஏலக்காய், கற்பூரம், கிராம்பு, லவங்கம், அது மாதிரி நறுமண பொருளாக வீசுகிறதுச்சு கரடி. ஏன் போய் சொல்கிறேன்? எப்பவும் மாம்சம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற என் வாயில் எப்படி இதெல்லாம் வீசும்? ஓ, போய் சொல்லி எங்கிட்ட ஒட்டலான்னு பார்க்குறியா? டிஸ்மிஸ், வெளியே போ. யானையும் இலாக்கா இல்லாமல் போயிடுச்சு, கரடியும் இலாக்கா இல்லாமல் போயிடுச்சு, வெளியே போயிடுச்சு. இதோட சிங்கம் திருப்தியாக இருந்தால் பரவாயில்ல, அதுக்கு இன்னும் பொறுமுது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தது. நரியை கூப்பிட்டு வாங்க, என் வாய் என்ன அவ்வளோவா நாருது? நரி பார்த்தது, நாருச்சுன்னு சொன்ன யானையும் போச்சு, நாரலேன்னு சொன்ன கரடியும் போச்சு. கேட்டது சிங்கம், என் வாய் நாருதான். அந்த நரி சொல்லிச்சு பாருங்க, மகாராஜா ஒரு வாரமாக எனக்கு ஜலதோஷம், மூக்கடப்பாக இருக்கு, ஒன்றுமே தெரியல. கண்டினியூ கண்டினியூ, நீ தொடர்ந்து இருக்கலாம். இது பஞ்சதந்திர கதையில் வருது. நான் கொஞ்சம் மாடனாக கொஞ்சம் ஹியூமரஸாக சொன்னேன், அவ்வளோதான். கதை அப்படியே தான். அப்போ என்ன குறிப்பு? எந்த இடத்துல என்ன மாதிரி நடந்து தன்னை தக்க வச்சுக்கணும் ஒரு ராஜா கிட்ட இருக்கிற போது. ஏன்னா ஓராண்டு காலம் அஞ்ஞாத வாசம் இவங்க இருக்கிறாங்க. ராஜா கிட்ட காலத்தை ஓட்டுறது சாதாரணமான விஷயமே அல்ல. இன்னொன்று சொல்கிறான் பாருங்க ஒரு வார்த்தை, அரசருடைய மனைவியோடு எந்த காரணத்தை வைத்தும் நெருங்கி பழகக்கூடாது. அதை விட முக்கியமாக சொல்கிறான், அரசருடைய புதல்வரோடு அன்பு வைத்துக் கொள்ளாது. ஏன் தெரியுங்களா? ஒரு ராஜா தன்னுடைய புத்திரனுக்கு ரொம்ப வேண்டியவன் அவன்னு தெரிஞ்சா கட் பண்ணாவன் நம்ப. நீங்க இதெல்லாம் மேல போக 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 நம்பவே முடியாது பல விஷயங்கள். ஏன் நடந்துக்கிறாங்க அப்படிலாம் தெரியாது. ஏன்னா தன்னுடைய புதல்வன் நினைச்சா கூட ஒருவேளை இவன் நம்ம பவரை பிடுங்கி அவங்கிட்ட கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றான் போல் இருக்கு, க்ளோஸ் பண்ணு. நீங்க மகாராஜாக்கள் வரலாறு படிச்சா தெரியும். நீங்க இந்தியன் ஹிஸ்டரி எடுத்து படிங்க. ஆஃப்டர் முகல் இன்வேஷன் இந்தியன் ஹிஸ்டரியில் என்ன அப்படின்னு கேட்டா, அப்பாவை உள்ள வச்சு புள்ள பவருக்கு வந்திருக்கிறான். அப்படி புள்ள பவருக்கு வரத்துக்கு 2 மந்திரி தான் காரணமாக இருந்திருக்கான், கூடவே இருப்பான். அப்பா உள்ள வச்சுட்டு உதவி செஞ்சுருவான் இவனுக்கு. அதனால பிள்ளைகிட்ட ஒருத்தன் பிரியமாக இருக்கிறத ராஜா பார்த்தா கூட க்ளோஸ் பண்ணிடுவான். ரொம்ப வம்பா போயிடும், நமக்கு எதிரியை கொண்டாந்து இவனே உருவாக்கி விட்டுடுவான் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிடுவான். இது அவ்வளத்தையும் வியாசர் சொல்லுகிறார், அரசியல் நீதிகள் முழுவதையும் சொல்லி அதனால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ரகசியத்தை எல்லாம் எடுத்து சொன்ன. இவன் எல்லாம் கேட்டான். இதே மாதிரி 5 பேரும் போய் விராட்டனுடைய அரண்மனையில் சேர்ந்தார்கள். ரொம்ப சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் தான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள், ஒரு குறையும் இல்லை.
அப்போ ஜீமுத்த மல்லன் அப்படின்னு ஒருத்தன் வந்து பாக்ஸர், அவன் மல் யுத்தத்தில் வல்லன், அவன் சேலஞ்ச் பண்ணுறான், யாராவது இருந்தால் விராட நாட்டில் என்னோட சண்டைக்கு வாங்கடா அப்படி. வேறு வழி இல்லாமல் பீமன் அந்த மல்லனோடு போரிட்டு அந்த மல்லனை கொல்ல வேண்டிய கட்டாயம் வந்தது. அப்பவும் தான் பீமன் வெளிப்படுத்துக்கல, ஒரு சமயக்கார மாதிரியே நடந்துக்கிட்டான். இந்த சந்தர்ப்பத்தில் சைரந்தரி அரண்மனையில் ஒப்பனை பண்ணுறவளா இருக்கிறா மகாராணிக்கு. அந்த சுதேட்சனை அப்படிங்கிற விராட தேசத்து ராஜாவுடைய விராடனுடைய மனைவி, அவளுடைய தம்பி கீச்சகன்னு பேர். அந்த பையன் ஒரு நாள் எதேச்சையா அக்காவை பார்க்கறதுக்காக வந்தபோது திரௌபதியை பார்த்துட்டான். ஆஹா, எவ்வளவு அழகா இருக்கா, நம்ம அக்காவுடைய அரண்மனையில் வேலைக்காரியா இருக்கா, நாம இவளை அடைஞ்சா என்ன அப்படிங்கிற எண்ணம் வந்தது அந்த கீழ் மகனுக்கு. உடனே தன்னுடைய சகோதரி கிட்ட சொன்னா, நீ இன்னைக்கு இவளை என்னுடைய அரண்மனைக்கு உணவு கொடுத்து அனுப்பிச்சு வையே, நான் அவளை விரும்புகிறேன் அப்படின்னுட்டான். இவளுக்கு உள்ளூர பயம், ஏன்னா ரொம்ப பலம் உள்ளவன் கீச்சக்கன், அவனை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது. அவன் தான் சேனாதிபதி, அந்த ஊருக்கே சேனாதிபதி அவன் தான். மெதுவாக சொல்கிறான், நீ வேணா அங்கே போயிட்டு வாங்க. அவன் சொன்னா, அம்மா நான் இன்னொரு ஆண் தனியாக இருக்கிற இடத்துக்கு போக மாட்டேன், உங்களுக்கு தெரியும், என்னை அனுப்பாதீங்க அப்படி. பேசாமல் போயிட்டு வா, அவன் பசிக்குதுங்கிறான், இந்த ஆகாரத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வா, அப்படி ஒரு பாத்திரத்தை கொடுத்துட்டு வா கட்டாயமா அப்படின்ட்டான். வேற வழி இல்லாமல் இவ போய் ஆகாரத்தை கொடுக்க போனா அவன் தப்பா நடக்க ஆரம்பிச்சான். ஓடி வருகிறாள் திரௌபதி. அப்படி மெதுவாக இங்கேருந்து ஓடி வந்தவ என்ன பண்ண முடியும், அரண்மனைக்குள்ள நுழைகிறா. அப்படி வேகமாக ஓடி வந்து அரண்மனைக்குள்ள நுழைஞ்சா அங்கே விராட தேசத்து ராஜா, அவன் பக்கத்தில் கங்கன், யார் தருமர், 2 பேரும் இப்படி விளையாடிட்டு இருக்கிறாங்க. அவள் உள்ள நுழைஞ்சா கீச்சகன் அவள் இப்படி நுழைஞ்சிட்ட உடனே அவளை காலால் எட்டி உடைக்கிறான். அப்படி அவள் கீழே விழுந்து அடிபட்டு அப்படி நிமிந்து பார்க்கிறாள் திரௌபதி. அப்படியே தருமரை எரிக்கிற மாதிரி பார்த்து, ஒரு அந்நிய ஆனவன் என்னை காலால் எத்தறான் அப்படின்னா இதெல்லாம் உங்களால் வந்த வெனதானி அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக அப்படி ஒரு நிமிந்து பார்த்து. இந்த நேரம் பார்த்து பீமன் அங்கே வந்தான் சமையல் மெனு கேட்கறதுக்காக. அவ்வளோதான், திரௌபதி கீழே விழுந்து கிடக்கிறதையும் தருமர் சூதாடிக்கிட்டு இருக்கிறதையும் அந்த கீச்சக்கன் உதச்சிட்டு போகிறதையும் பார்த்தான். பக்கத்தில் அரண்மனை தூண் இருந்து அந்த தூணை இப்படி பிடிச்சிக்கிட்டு நின்னவன் எரிச்சல் தாங்காமல் தூணை திருவிட்டான். அதாவது தூணை திருவி அடிக்கணுன்ற எண்ணம், அவன் என்ன பண்ணுறோம் தெரியல, தூணை திருவிட்டான். நிமிந்து பார்த்தார் பாருங்க தருமர். உடனே அவர் சொன்னார், ஏய் பல்லா, எதுக்கு அந்த தூணை பிடிச்சி ஆட்டுற? அடுப்புக்கு விறகுக்கு மரம் இல்லையா? விறகுக்கு மரம் இல்லையா? மரம் இல்லைன்னா மரம் காய வச்ச மரத்தை எடுத்துக்குவாங்க, அந்த மரத்தை எடுக்காது, அது பச்சை மரம். அவசரப்படாதே அவசரப்படாதே. என்ன அர்த்தம் அவசரப்படாதே? நம்ம ஒளிஞ்சு வாழ்கிறோம், அவசரப்படாதே, காட்டி கொடுத்துடாத, நீ பீமன்னு வெளிப்படுத்திடாதே, அந்த அர்த்தத்தில் அவசரப்படாதே அவசரப்படாதேன்னு கோவத்தோடு போயிட்டான். இரவு நேரம் ராத்திரி தனியாக இருக்கும்போது இந்த கீச்சகன் தன்னை என்ன கேவலப்படுத்தினான்னு போய் சொல்லி அழுதா திரௌபதி. பார், நான் மகாராணிக்கு முக அலங்காரத்துக்கு அரைச்சி என் கை எப்படி போச்சுப்பார், நல்லா பார். சக்கரவர்த்தியாக இருந்த அர்ஜுனர் சரிகம பதனிசை பாடிக்கிட்டு யாருக்கு, இந்த விராடனுடைய மகள் உத்தரைக்கு டான்ஸ் மாஸ்டராக இருக்கிறார், ஆடிக்கிட்டு திரியிறார். இந்த அவமானத்தெல்லாம் விட பெரிய அவமானம், ஒரு அந்நிய ஆண்மகன் என்னை காலால் எட்டி உதைக்கிறான், அவங்க அண்ணன் பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துருக்கிறாரு, இதை விட அவமானம் எனக்கு வேணுமா? நீ அப்பவே அவனை கொண்டு இருக்க வேண்டாமான்னு பீமனை பார்த்து கேட்டான். அப்போ பீமன் திருப்பி கேட்டான், சரி நான் கொல்லலேன்னு என்ன கேட்குறியே, நீயே அவனை ஏன் சபிக்கலை? அப்போ திரௌபதி சொன்னா, நான் சபிச்சா நான் யாருன்னு தெரிஞ்சு போயிடும்ல, 1 வருஷம் மறைஞ்செல்லாம் வாழ்கிறோம், அதே தான் நமக்கு தான் இடைஞ்சலாக இருக்கே, 1 வருஷம் மறைஞ்செல்லாம் வாழ வேண்டியிருக்கு. அப்போ இப்போ என்ன பண்ணுறது? கீச்சகன் இவ்வளோ அசிங்கமாக நடந்துக்கிற, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். நீ நாளைக்கு என்ன பண்ணு, அந்த கீச்சகன் மேலே விருப்பம் இருக்கிற மாதிரி நடி, அவனை ஊருக்கு வெளியில் ஒரு நடன சாலை இருக்குது, அங்கே வர சொல்லு, பாக்கியம் நான் பார்த்துக்கிறேன்ட்டான். மறுநாள் கீச்சகன்ட்ட போய் அந்த பொருளை கொடுக்குற போது சொன்னால், நீங்கள் தான் இவ்வளோ பெரிய ராஜா, நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் விராடன் தான் ராஜான்னு, அவர் பொம்மை ராஜா, நீங்கள் தான் உண்மை ராஜா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுது. அதனால் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா, என்னை 5 கந்தர்வர்கள் கண்காணித்து கொண்டே இருக்கிறார்கள், அதனால் நான் என் விருப்பப்படி இருக்க முடியாது. இன்றைக்கி இரவு ஊரெல்லாம் அடங்கிய பிறகு ஊருக்கு வெளியில் இருக்கிற அந்த நடன சாலைக்கு நான் வர்றேன், நீங்கள் அங்கே வந்து என்னை பாருங்கன்ட்டான். இவன் காலையிலேருந்தே குஷி ஆயிட்டான். இருக்கிற சென்ட்டுக்கிட்டெல்லாம் நல்லா அடிச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணி தலையெல்லாம் வாரிக்கிட்டு சாயங்காலம் 6 மணி எப்போ வரும். ஏன்னா அந்த மரண வேலை மேலே அவனுக்கு அவ்வளோ ஆசை, உயிர் பிரிய வேண்டிய மரண வேலை மேலே அவனுக்கு அவ்வளோ ஆசை. தன்னை முழுசாக தயார் பண்ணிக்கிட்டு அந்த பொழுது சாஞ்சவொடனே நேராக அங்கே போனான். தூணுக்கு அந்தாண்ட அந்த பக்கம் தூணுக்கு அந்தாண்ட பிராணநாதா அப்படின்னு 2 கை நீண்டது. இவன் நினச்சான் திரௌபதி தான் நிற்கிறான்னு நினச்சி போய் கையை கொடுத்தான். அவள் பிராணநாதான்னு கூப்பிடல, பிராணனை தான். ஏன் பீமன் நிற்கிறான் புடவை கட்டிக்கிட்டு.
தூணுக்கு இந்த பக்கமாக பீமன் புடவை கட்டிக்கிட்டு திரௌபதி மாதிரி நின்று கையை நீட்டினா, இந்த கிறுக்கு பையன் நேராக போய் கையை கொடுத்தான். அவ்வளோதான். தூணுக்கு அந்தாண்ட கீச்சகன், இந்தாண்ட பீமன், நடுவில் தூண் தேய்ச்சிட்டான். அவன் கூட முதல்ல கீச்சகன் நினைச்சான், என்னதான் ஆசையாக இருந்தாலும் இவ்வளவு இறுக்கமாக கையை பிடிக்கப்படாதுன்னா. அப்படியே இழுத்துது, என்ன ஏதுன்னு தெரியாமல் கீச்சகன் உருவமே தெரியாதபடி அவனை க்ளோஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக கீழே தள்ளிட்டு, திரௌபதி சிரிக்கிற அந்த பணத்தை அப்படியே பொட்டமாக கட்டி வெளியே தூக்கி போட்டு திரும்பி புறப்பட்டு போயிட்டான் பீமன். உபகீச்சகர்கள் வந்து முதல்ல எதிர்த்தார்கள், பிறகு அவர்களையும் பீமன் அடித்து விரட்டிட்டான். இது கூட நாடு முழுக்க செய்தி பரவிடுச்சு, கீச்சகன் மாண்டான் கீச்சகன் மாண்டான்னு செய்தி பரவிடுச்சு. இந்த கீச்சகன் மாண்டான் மல்லனை வதச்சான்ற செய்தி அஸ்தினாபுரத்துக்கு போச்சு பாருங்க. துரியோதனை முடிச்சுக்கிட்டான். இந்த வேலையெல்லாம் செய்யணும்னா பீமன் அங்கே தாண்டா இருக்கிறான். அப்போ அந்த ஊருக்குள்ள தான் இந்த பசங்க ஒளிஞ்சிருக்கிறாங்க, இல்லாட்டி இவ்வளவு வேகமாக டெத் சர்டிஃபிகேட் வராது. அப்போ இந்த பசங்க அங்கே தான் உட்காந்துருக்குறாங்க. நம்ம அந்த ஊருக்கு போய் இப்போ நாம் சண்டை போட்டோம்னா நன்றிக்காக அந்த ராஜாவுக்கு சண்டை போட அந்த பசங்களும் வெளியில் வருவான். வந்துட்டான்னா அடே பாருங்கடா, 12 வருஷம் வனவாசம் முடிஞ்சு ஓராண்டு அஞ்ஞாத வாசம் மறைஞ்சு வாழ வேண்டிய காலத்தில் வெளியே தெரிஞ்சுவிட்டீங்க, அதனால் நீங்கள்லாம் மறுபடியும் 12 வருஷம் காட்டுக்கு போங்கன்னு விரட்டிட்டு நம்ம நிம்மதியாக வந்து ஆளலாம். இப்படி ஒரு பிளான் பண்ணினான் துரியோதன். அந்த காலத்தில் யுத்தத்தை எப்படி தொடங்குவாங்க? இப்போ நம்ம பணம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பணத்தை கொள்ளையடிக்கிற மாதிரி அந்த காலத்தில் பசுமாடு தான் பணங்க. ஒரு ராஜாவுக்கு எது செல்வம்னு கேட்டால் அவங்ககிட்ட எவ்வளோ பசுமாடு இருக்குங்கிறதான் செல்வம். அப்போ அந்த நாட்டு செல்வத்தை கொள்ளையடிக்கிறதுனா பசுமாட்டை கொள்ளையடிப்பாங்க. அப்போல்லாம் பசு தான் செல்வம், இப்போல்லாம் பஸ்ஸு தான் செல்வம். நீங்கள் கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா பஸ் வச்சுருக்கோம் பெரிய பெரிய பணக்காரங்க, ஏன்னா அன்னன்னைக்கு சில்லற இல்லை. ஆனால் அதுவே நஷ்டத்தை நடக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ஆச்சரியமான விஷயம். நாட வசூல் தான், ஆனால் அது நஷ்டம்தான். அது ஒரு ஆச்சரியமான விஷயம். சரி, அது வேணாம், அது வேற விஷயம் வச்சுங்க. ஆனால் பசு வந்து செல்வத்துக்கு கிடையாது. அப்போது பசுக்களை கொள்ளையடிக்கிறது தான் மரபு. இவன் என்ன பண்ணினா பாருங்க, துரியோதனன், பீஷ்மர், துரோணர் எல்லாரையும் கூட்டிக்கிட்டான். ஒரு நாட்டோட ஒரு எல்லையில் ஒரு படை, ஒரு நாட்டோட வடக்கு பகுதி வச்சுங்க, அங்கே ஒரு படை, அதில் போற ஆரம்பித்தான். போற ஆரம்பித்த உடனே இப்போ என்ன பண்ண முடியும் விராடனால? ஆஹா, யுத்தம் நடக்குது, பசுக்களை எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்ன உடனே இவன் நேராக புறப்பட்டு அந்த பகுதிக்கு போகிறான் விராடன். அங்கே போய் சண்டை நடத்துகிற போது இன்னொரு பகுதியிலேருந்து தாக்குறான் துரியோதன். இப்போ விராடன் சண்டைக்கு வர முடியாது, அங்கேருந்து இங்கே சண்டைக்கு வர முடியாது. அந்த பக்கம் பசுவை கொள்ளையடிக்கிறதுலேருந்து காப்பாற்றி மீட்டு அங்கே இருக்கிறவன்லாம் விரட்டி விட்டு விராடன் திரும்பி வரத்துக்குள்ளே இந்த பக்கத்தில் யுத்தம் வந்தாச்சு, இன்னொரு பக்கத்தில். அப்போது விராடனுடைய மகன் உத்தரகுமாரன்னு பேர், அவன் ரொம்ப பெருமையாக பெண்கள் மத்தியில் சொல்கிறான், நான் போய் எல்லாரையும் ஜெயிச்சுருவேன், எனக்கு இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, பசங்களுக்கு இது உதால் விடுறதுன்னு பேர், சும்மாவும் சொல்லிட்டு தெரிவேன், நான் என்ன வேணாலும் செய்வேன், ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று தான், என்னென்னா எனக்கு தேர் ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் இல்லை அப்படின்னு சும்மாவது சொன்னான். எனக்கு தேர் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லைன்னு. அப்போ இந்த பிரகர்நிலையா அர்ஜுனன் நின்னா பாருங்க, அவன் சொன்னான், தேர் ஓட்டுறதானே உனக்கு ஆள் இல்லை, ஆமாம் நான் ஓட்டுறேன் பார்ப்போம். அவன் தனியாக கூப்பிட்டான், காரியத்தையே கெடுத்துடாத, அங்கே 4 பொம்பளை பிள்ளைங்க நிற்கிதுன்னு ஒரு பெருமைக்காக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நீ என்ன நீ சொன்னது தான், வா இப்போ போகலாம், யுத்தத்துக்கு போகலாம். உன்னை நம்பி நீ தேர் ஓட்டி நான் போய் அவங்களெல்லாம் ஜெயிச்சு இந்த வேலையே வேண்டான்னா மரியாதையாக ஏறி உட்கார், தேரில் ஏற்றி உட்காந்து வச்சு பிரகர்நிலை அர்ஜுனன் தேர் ஓட்டுறான். அப்போ அந்த பெண்கள்லாம் சொன்னாங்களாம், அப்போ எப்படின்னா பீஷ்மர் கழுத்தில் இருக்கிற ஒரு பட்டு துண்டு அதை எடுத்துகிட்டு வந்தால் பீஷ்மர் அவமானப்படுத்துன மாதிரி, துரோணர் கழுத்தில் இருக்கிற ஒரு பட்டு துண்டு ஒவ்வொரு பொம்பளை பிள்ளையும் சொல்லிச்சான், எனக்கு பீஷ்மருடைய துண்டு வேணும், எனக்கு துரோணருடைய துண்டு வேணும், எனக்கு அவருடைய, இப்படி எல்லாம் அவமானப்படுத்துறதுக்கு வசதியாக ஒவ்வொருத்தி கேட்குறா. இவன் உத்தரகுமார் சொன்னான், ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் ஹோல்சேலாக வாங்கிட்டு வரேன், வாங்கிட்டு தான் வர முடியுமே ஒழிய ஒன்றையும் அவங்ககிட்டேருந்து எடுத்துகிட்டு வர முடியாதுல்ல, எல்லாம் ஹோல்சேலாக வாங்கிட்டு வரேன் அப்படி. தேர் புறப்பட்டு ஊர் எதிரில் போன உடனே அவன் சொன்னான், பிரகநிலையை பார்த்து மரியாதையாக தேரை நிறுத்து, அங்கே யார் யார் வந்திருக்காங்களாம் தெரியுமா? யார்? பீஷ்மர், துரோணர், கர்ணன், இவங்களுக்கு மத்தியில் நாம் போய் ஜெயிக்கிறதா? நீ ஜெயிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நீ பேசாமல் தேரில் உட்கார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா பிரகர்நிலை. நீயே ஒரு பேடி, நீ என்ன பார்த்துக்கிறது, உன்னால் என்ன முடியும்னா, நான் யாருங்கிறது அப்புறமா தெரியும், நீ வாயை மூடிட்டு பேசாம. இவர்கள் ஊருக்குள்ளே வருகிற போது ஆயுதங்களை எல்லாம் ஒழித்து ஒரு வன்னி மரத்தில் வைத்தார்கள். அந்த வன்னி மரத்திலேருந்து அந்த ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு தன்னுடைய காண்டிபத்தை கையில் எடுத்துக்கொண்டு அர்ஜுனன் தேரில் ஏறி உட்கார்ந்தான். உத்தரகுமாரை பார்த்து சொன்னான், நீ மரியாதையாக தேரோட்டு, மற்றதை இனிமேல் நான் பார்த்துக்கிறேன். அவன் திகைச்சு போய், நீ யாருன்னா? நான் யாரு நான் கேட்குறேன், நான் தான் அர்ஜுனன், நான் எப்படி நம்புறதுன்னா, இது காண்டிபம்டா, இதை வேற எவனும் கையிலேயே எடுக்க முடியாது தெரியுமா?
அப்போ நீங்கள் 5 பேரும் எங்கள் நாட்டிலே இருந்தீங்க. கன்கர் தான் தருமர், வல்லன் தான் பீமன், தாமகிரந்தி, தந்திரி பாலன், இதெல்லாம் யார் யார், சைரந்தரி யாருன்னு சொன்னான் பாருங்க. தபக்குன்னு காலில் விழுந்தான் பிரகன்னலையா, காலில் இவன் விழுந்தான் உத்தரகுமார். போய் நின்னுது. இவன் பேடி மாதிரியே ஓடி ஆடி விளையாடி எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக யுத்தத்தை ஆரம்பித்தான் அர்ஜுனன். அவ்வளோதான். பீஷ்மர், துரோணர், கிருப்பர் எல்லாரையும் விரட்ட ஆரம்பித்தான். எல்லாரும் எப்படி விரட்டுமோ அப்படி விரட்ட ஆரம்பிச்சு. எல்லாம் அவர்களை தோற்று ஓடுகிறார்கள். அந்த இடத்துலேருந்து தோற்று ஓடுகிற போதே துரியோதனன் சொன்னான் பீஷ்மரை பார்த்து, தாத்தா கண்டுபிடிச்சிட்டேன், இவன் தான் அர்ஜுன் தான் இருக்கணும், கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ பாருங்க, நம்முடைய ஒப்பந்தப்படி 12 ஆண்டு வனவாசம் முடிஞ்சு ஓராண்டு மறைந்து வாழ வேண்டிய காலத்தில் இவர்கள் வெளிப்பட்டு விட்டார்கள். எனவே மறுபடியும் உங்க காட்டுக்கு போக வேண்டி இருக்கும். எப்படி அப்படின்னா யாரு? துரியோதனன். பீஷ்மர் சிரிச்சா, அட மடப்பையிலே, இன்னையோட அது முடிஞ்சு போச்சுரா, காலம்பரை இன்னைக்கு கணக்கு முடிஞ்சு போச்சுன்னு. இனிமே அவன் வெளியில் வந்தாலும் தப்பு இல்லை, மறைந்து வாழ வேண்டிய காலம் முடிஞ்சு விட்டது அப்படின்னு. அப்படியா? இதுக்கு நடுவில் விராடன் திரும்பி வந்துட்டான். அப்போ தான் அவன் கேள்விப்பட்டான் இன்னொரு பக்கம் பீஷ்மர்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு. தன்னுடைய மகன் போருக்கு போயிருக்கான்னு ஒன்று, ஐயோ என் மகன் எப்படி ஜெயிப்பான், பீஷ்மரை கொன்னுடுவார். அப்போ இந்த கண்கன் சும்மா இருந்துருக்கனால சூதாடிக்கிட்டு இருக்கிறவன் சும்மா இல்லாமல், நீ ஒன்றும் கவலைப்படாத, பிரகன்னால போயிருக்கிறாள், பிருகனால ஜெயிச்சுடுவான். என்ன என் பிள்ளைய பெருமையா பேச மாட்டேங்கிற, ஒரு பேடியை ரொம்ப பெருமையா பேசுறியன்னா? ஆமா ஆமா ஆமா, உன் பிள்ளைய விட பிரகன்னால பலசாலி ஜெயிச்சுடுவான். இது சொல்ற போதே ஓடி வந்து வெற்றி செய்தியை சொன்னார்கள். இது மாதிரி பீஷ்மர், துரோணர் எல்லாரும் தோற்கடிக்கப்பட்டார்கள் அப்படின்னு. உடனே விராடன் சொன்னான், பாத்தியா நான் சொன்ன பாத்தியா, என் பையன் எப்படிப்பட்ட பையன் பாத்தியான்னு. நான் சொன்ன பாத்தியா பிரகன்னாலை, அவ தான் ஜெயிச்சிருக்கணும், உன் பையன் சும்மா போயிட்டு சும்மா வருவான். இது ரொம்ப அவசியமான விஷயமா? இவன் சொன்ன உடனே இந்த தாயக்கட்டை கையில் வச்சுருந்தான் பாருங்க. அந்த விராடன் கோவம் வந்தது, பட்டுன்னு தூக்கி அடிச்சிட்டான் கோவத்தில். அது தருமன் நெத்தியில் பட்டு ரத்தம் வடிஞ்சது. அப்போ அந்த நேரம் பார்த்து சைரந்திரி உள்ளே வந்தா. இது தர்மாத்மாவுடைய ரத்தம் எந்த பூமியில் சிந்துதோ அங்கே 12 வருஷம் மழை பெய்யாது. உடனே சேலம் முந்தானியை நீட்டி அப்படியே அந்த ரத்தத்தை அப்படியே பிடிச்சா. விராடன் இப்படி பார்த்தான், ஏய் அவன் யாரோ எத்தி, அவன் ரத்தம் கீழே விழுந்தா என்ன, எதுக்கு நீ போய் சேல தலைப்பால பிடிக்கிற, உனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்னு என்ன அவனுக்கு, உனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் சொன்னா, அவர் தர்மமே வடிவானவர், அவர் ரத்தம் விழுந்துட்டா விழுந்த ஊரில் 12 வருஷம் மழை பெய்யாது, அந்த அக்கறைக்காகத்தான் செஞ்சேன், மேற்கொண்டு இதை கேட்காதேன்ட்டு உள்ளே போயிட்டான். அன்று இரவு எல்லாம் முடிஞ்சு மறுநாள் காலையில் எல்லாம் திரும்பி வந்தார்கள். அவன் வந்த உடனே விராடகுமாரன் வந்து முதல்ல அப்பாவை கும்பிட்டான். அப்பாவை கும்பிட்ட உடனே பக்கத்தில் கனகர் உட்கார்ந்துருந்தார், அவரையும் கும்பிட்டான். ஏன்னா தருமன் தெரிஞ்சு போச்சு, கும்பிட்டான். கும்பிட்டு நிமிர்ந்து பார்த்தா தருமருக்கு இந்த இடத்துல அடிபட்டு இருந்தது. அவன் ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க, அந்த விராடனுடைய பையன், எந்த மூடன் இவரை காயப்படுத்தினான், எந்த மூடன் இவரை காயப்படுத்தினான்? விராடனுக்கு அதிர்ச்சியா போச்சு. என்ன இப்படி கேட்குற? நான் தான் காயப்படுத்தினேன், மரியாதையை அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு. உடனே விராடன் பார்த்தான், நம்ம புள்ள ரொம்ப வீரமான புள்ள, அதனால் நம்ம என்ன சொன்னாலும் நம்ம கேட்கணும், இவர் மேல் நமக்கு மரியாதை இருக்கோ இல்லையோ, நம்ம புள்ள சொல்கிறத நம்ம மீறக்கூடாதுன்னு நீ சொல்கிறேங்கிறதுக்காக நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டேன். அன்றைக்கு இரவு 5 பேரும் சந்திக்கிறாங்க. தருமன் நெத்தியில் இருக்கிற காயத்தை பார்த்தான் அர்ஜுனன். இனி என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, உன் நெத்தியில் காயப்படுத்தின விராடனை கொல்லுவேன்னு. அப்போ தான் தருமர் ஒரு வார்த்தை சொன்னார், 1 வருஷம் ஒளிஞ்சு வாழ்ந்து இருக்கிறதுக்கு சாப்பாடு போட்டு அரண்மனையில் தங்க வச்ச ஒருத்தன் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா பெரிய விஷயமா? இது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். நமக்கு யாராவது ஒரு கெடுதல் பண்ணிட்டா எவ்வளோ கோவப்படுறோம், எவ்வளோ ஆத்திரமாக பேசுகிறோம். அவங்க நமக்கு பண்ண நல்லதை நினைக்க வேண்டாமா? நமக்கு எவ்வளவோ நல்லது பண்ணாங்க, ஏதோ ஒரு கெடுதல் பண்ணிட்டா அதையா பெருசாக நினைக்கிறது? டே, எவ்வளவோ நல்லது பண்ணின விராடன் ஒரு தப்பு பண்ணிட்டா அதை பெருசாக நினைக்காதடா, விடுடா அப்படின்னு. மறுநாள் இவங்கெல்லாம் வெளிப்பட்டார்கள். பஞ்ச பாண்டவர்கள் அப்படிங்கிற செய்தி தெரிஞ்சது. விராடன் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டு அவனுக்கு அப்பதான் உண்மை புரிஞ்சது. பிரகன்னலைன்னு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு தெரிஞ்சது அர்ஜுனன். நம்ம பொண்ணு உத்தரைக்கு அவன் தான் டான்ஸ் கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு ஒன்று. அந்த விராடன் என்ன சொல்லுகிறான், அர்ஜுனனை பார்த்து, நீ தான் அர்ஜுனன்னு தெரிஞ்சு போச்சே, என் பொண்ணு உத்தரையை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனால் அர்ஜுனன் யோகம் யாருக்கு வராது, எந்த வயசுலையும் அவனுக்கு ஆஃபர் பாருங்க, என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. ஆனால் அர்ஜுனன் இப்போ மாறிட்டான். அவன் சொன்னான், நான் வாத்தியாராக இருந்து டான்ஸ் கற்றுக் கொடுத்துருக்குறேன். ஒருத்தருக்கு ஆசிரியர் யார் தெரியுமா? பிதாவுக்கு சமம், அப்பாவுக்கு சமம்.
நான் அப்பா ஸ்தானத்தில் இருந்து நான் இவளுக்கு டான்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? நான் தந்தை ஸ்தான். வேணும்னா ஒன்று பண்ணுறேன், என்ன, என் மகன் அபிமன்யுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப உத்தமி, உன் பொண்ணு எப்படி நான் பார்த்துட்டேன் பக்கத்தில் இருந்து, ரொம்ப நல்ல பொண்ணு, இவளை என்னுடைய மருமகளை ஆக்கிக்க நான் விருப்பப்படுறேன், மருமகளா தரியா அப்படின்னு ஏற்பாடாச்சு. இந்த வனவாசம் வேற முடிஞ்சு போச்சுன்னு செய்தி தெரிஞ்சு எல்லாரும் திரும்பி வந்தார்கள். அபிமன்யு வந்தான். அபிமன்யுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, உத்தரகுமாரியை கல்யாணம் பண்ணி கொடுத்தார்கள். இப்போ விராடனுடைய அரண்மனையிலேயே 5 பேர் சௌக்கியமாக இருக்கிறார்கள். இப்போ என்னன்னா, நாடு கேட்கணும், நாடை திருப்பி வாங்கி ஆகணும் இல்லையா? அதனால் இங்கேருந்து ஒரு பிராமணனை போய் தூது சொல்லி எங்கள் நாட்டை கொடுறா அப்படின்னு கேட்கறதுக்காக இங்கேருந்து ஒரு பிராமணனை தூது அனுப்பினார். உலூக்கன் அப்படின்ற பேர், உலூக்கன் தூது, உலுக்கனை தூது அனுப்பினார். அவன் அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? பதில் நேரடியாக சொல்ல முடியல. அதுக்கு அவன் என்ன சொல்லிட்டான், யார், திருதராஷ்டிரனும் துரியோதனும் என்ன பதில் சொல்லிட்டான், எங்கள் கருத்து என்ன என்பதை நாங்கள் சேர்ந்து பேசி முடிவு செய்து சொல்லி அனுப்புவோம், நீர் போகலாம் அப்படின்ட்டு சஞ்சயன்ட்ட சொல்லி அனுப்பிச்சா திருதராஷ்டிரன். சஞ்சயா, நீ போய் என் கருத்தை சொல்லு தர்மன்ட்ட. அடுத்தது சஞ்சயன் தூது, அவன் வந்தான். என்ன சொன்னான் பாருங்க, திருதராஷ்டிரனை விட கிளவரா யாரும் பேச முடியாது. அப்பா தர்மா, நீ ரொம்ப நல்ல பிள்ளை, நான் சொன்னதை கேட்குற பிள்ளை, உன்ன மாதிரி ஒரு பிள்ளை கிடைக்கிறத நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனால் நான் பெத்தம்பார் பிசாசு, எதுவும் நான் சொன்னதை கேட்காது, ஒரு அயோக்கிய பையெல்லாம் பெற்றுட்டேன். அதனால இப்போ இனியாவது நான் சொல்கிறத வழக்கம் போல் நீ கேளு, நான் சொல்கிறத வழக்கம் போல் அவங்க கேட்க மாட்டாங்க. எப்படி எப்படியா? நான் சொல்கிறது நீ வழக்கம் போல் கேளு, அவங்க வழக்கம் போல் கேட்க மாட்டாங்க. நீ காட்டிலேயே இருந்துரு, அவங்க நாட்டிலே இருக்கட்டும். இவ்வளோ அருமை. சொன்னதை கேட்குற நல்ல பிள்ளையா, அதனால அவன் காட்டிலே இருக்கணுமா, கேட்காத பிசாசுங்க நாட்டிலே இருக்கணுமா? இது என்ன நியாயம்? சில பேர் சொல்கிற போது ரொம்ப நியாயம் மாதிரி தெரியும், ஆனால் அது பச்சை அயோக்கியத்தனம். கோர்ட்டில் ஒருத்தன் அப்பாவையும் அம்மாவையும் கொண்டுவிட்டாங்க, கொலைக்காரன், கேஸ் நடக்குது, மரண தண்டனை கொடுக்கறதுன்னு ஜட்ஜி முடிவு பண்ணிட்டார். அப்பா அம்மாவே கொண்டு இருக்கிறான்ல, ஜட்ஜி முடிவு பண்ணிட்டார். எதுக்கு? கடைசியாக ஒரு கேள்வி கேட்டார், டேய் நீ அப்பா அம்மா 2 பேரையும் கொண்டுக்கிற இந்த பாதக செயலுக்கு பெரிய தண்டனை உண்டு, நான் இப்போ தண்டனை கொடுக்க போகிறேன், நீ ஏதாவது சொல்ல விரும்புகிறதா இருந்தால் சொல்லுன்னார். அவன் சொன்னான் பாருங்க, எனக்கு தண்டனை கொடுக்கும்போது நீங்கள் யோசிக்கணும், ஏன்னா நான் அப்பா அம்மா இல்லாத அனாதேன்னா. இவ்வளோ அருமையாக இருக்குது ஆர்கியூமெண்ட்டு, மன்னிக்கக்கூடியவன் அவன். அதே மாதிரி திருதராஷ்டிரன் சொல்கிறான், என் பிள்ளைங்க சொன்னதை கேட்க மாட்டாங்க, நீ கேட்ப காட்டிலேயே இரு அப்படின்னு. உடனே சஞ்சயனுக்கு என்ன பதில் சொல்ல முடியும், அவனுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? அப்போ இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் என்னங்கிறத யோசித்து உனக்கு சொல்லி அனுப்புகிறோம் அப்படின்னு பதிலுக்கு திருப்பி அனுப்பி விட்டார்கள். சஞ்சயன் தூது முடிஞ்சிச்சு. இதுக்கு நடுவில் 2 பேரும் அங்கங்கே எல்லாம் படை திரட்ட ஆரம்பிச்சுட்டான். அதுக்கு நமக்கு எப்படியும் போர் வரப்போதுன்னு எல்லாம் படையை திரட்டிக்கிட்டு இருக்கிறான். துவாரகை கண்ணபெருமானுடைய இருப்பிடம். அந்த கண்ணபெருமானுடைய இருப்பிடத்துக்கு படையை கேட்டுட்டு அர்ஜுனன் போறான். அர்ஜுனன் போறதுக்கு முன்னாடி துரியோதனன் போய் சேர்ந்துட்டான். அந்த துவாரகையில் கொடி இப்படி பறக்குதான். துரியோதனன் உள்ள வரானா, நீ வராதே வராதேன்னு அந்த கொடி சொல்லிச்சான். இண்டு நீ வரினும் எங்கள் எழிலுடை எழிலி வண்ணன் பாண்டவர் தங்கட்கல்லால் படைத்துணையாக மாட்டான், மீண்டு போ என்று அந்த வியன்மதில் குடிமி தோறும் காண்டகு பதாகையாடை கைகளால் மறிப்ப. வராதே வராதே வராதுன்னு அந்த கொடி இப்படி மறிச்சுதான். அதையெல்லாம் என்னைக்கு கேட்டவன், இவன் பாட்டுக்கு நேராக போனா, உள்ள போனா கிருஷ்ண பரமாத்மா படுத்திருக்கிறார். படுத்திருக்கிற ஒரு முன்னியும் இப்படி பார்த்தான். ஏன்னா இவன் கால் மாட்டில் உட்காருன்னு தலைமாட்டில் போய் உட்காந்துட்டான். ஆறு துரியோதனன். அவரும் தூங்குறாராம். தூங்கல, இந்த பையன் வந்த உடனே தூங்குற மாதிரி நடிச்சாராம். ஐயோ வரவேண்டிய பையன் வரல, இவன் வந்து உட்காந்துருக்கிறானே அப்படின்னு தூங்குற மாதிரி நடிச்சாராம் கிருஷ்ணன். அப்பதான் அர்ஜுன் அங்கேருந்து புறப்பட்டு நேராக வந்தான். வந்தவன் என்ன பண்ணுவான், பொந்திகள் படையோன் அந்த பொய்த்துயில் பாயல் நீங்கி மந்தலம் தொடையல் மார்பா வந்தான். நேராக கண்ணபெருமானுடைய கால பந்தனை அறுக்கும் பாத பங்கயம் தன்னை, பற்றுக்களை அறுக்கக்கூடிய பாத பங்கயம் கண்ணனுடைய கால், அதை தொட்டு கும்பிட்டான். அப்பதான் முழிச்சவன் மாதிரி அவ்வளவும் டிராமா. முதலே முழிச்சிருக்கலாம். ஒருவேளை பகவானுக்கே பயமோ என்னமோ தெரியல, இவன் மூஞ்சில முழிச்சா நம்ம நிலைமை என்ன ஆகும் நினைச்சாரோ என்னமோ தெரியல. துரியோதன முகத்தில் முழிக்கல. இப்போ அப்படி கண்ணை திறந்து முதல்ல அர்ஜுனனை பார்க்குற மாதிரி, அர்ஜுனா எப்படா வந்தே சௌக்கியமாக இருக்கிறியா அப்படின்னா. அர்ஜுனன் சௌக்கியம்னு சொல்லலை, ஏன்னா எதிரில் ஏற்கனவே வந்து துரியோதனன் உட்காந்துருக்கான். அப்படி ஜாட காமிச்சான். நான் சௌக்கியம்னு சொன்னால் ஒருத்தன் சௌக்கியம் கெட்டு போயிடும், அவன் அங்கே உட்காந்துருக்கான் பார் அப்படி இப்படின்னா. உண்மைங்க, சில பேர் நம்மளை கூட சௌக்கியமானு கேட்பான். என்ன அர்த்தத்தில் கேட்குறான், நம்ம சௌக்கியமாக இருக்க மாட்டோங்கிற ஆசையில் கேட்பான். பார்த்துருக்கீங்க, சௌக்கியமா அப்படிம்பா.
எங்கே சௌக்கியம், டாக்டர் வீட்டுக்கு போயிட்டார். சரி சரி, நம்ம எதிர்பார்த்ததே அதுதான். நம்மளால சில பேர் இங்கே இதெல்லாம் சொல்லுவான், சௌக்கியமா, அதனால என்ன நல்லா சௌக்கியமாக இருக்கேன். சௌக்கியமா? நீ சௌக்கியமா இருக்க மாட்டேன்ற ஆச்சரியம் கேட்டால் படுபாவே சௌக்கியமா இருக்கிறியேன்னு வருத்தப்படுவான். அந்த மாதிரி இவன் சௌக்கியம்னா வருத்தப்படக்கூடிய நின்ன ஏத்தாப்புல உட்காந்துருக்கான். யாரு? துரியோதனன். நின்றவன் இருந்த வேந்தன் வரவினை நிகழ்த்த பொந்துகள் படையோன் அந்த பொய்த்துயில் பாயல் நீங்கி. அது என்ன பேமா? பொய்த்துயில் பாயல்னார். பொய்த்துயில் பாய். இப்போ நாராயணன் ஆதிசேஷன்ல படுத்திருக்கிறார், நிஜமாவா தூங்குறாரு? ரங்கநாதர் படுத்திருக்கிறாரு பாம்பனை மேல் பள்ளி கொண்டு அப்படின்னா, நிஜமாவா தூங்குறாரு? நிஜமா நாராயணர் தூங்குவார? தூங்க மாட்டார். ஏன் தூங்குவாருன்னா, ஏன் தூங்க மாட்டார்னா, 5 பேர் பெற்றவனே தூங்கலையே, அண்ட சராசரத்தை பெற்றவனை தூங்க விடுவோமா? பின்ன என்னன்னா தூங்கலையா, அது தூங்குற மாதிரி நடிக்கிறாராம். பொய்த்துயில் பாயல் அப்படின்னு. பொய்த்துயில் பாயல் அருமையான இடம். சும்மா அப்படி படுத்திருக்க மாதிரி நடிக்கிறாராம் பகவான். நம்ம மெட்ராஸ் பாஷையில் சொன்னால் சொம்மானாச்சிக்கு தூங்குறாரு. சொம்மானாச்சி. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணும் பாலுண்ணும். ஆண்டாள் வாக்கு. பையத்துயின்ன பரமன். பையத்துயினா லேசாக தூங்குறாரு. இப்போ காரில் போகிறோம், காரில் பின் சீட்டில் உட்காந்துருக்கிற நாம் தூங்கலாங்க, டிரைவர் தூங்க முடியுமோ? டிரைவர் தூங்குனா உட்காந்துருக்கிறவன் கதியெல்லாம் என்ன வருது? அது மாதிரி அண்ட சராசரத்தை இயக்கி கொண்டிருக்கிறவன் ஸ்ரீமன் நாராயணன். அவன் தூங்குவானா? தூங்க விடுவோமா? தூங்கலை. தூங்குற மாதிரி அந்த கண்களை மூடிக்கிட்டு உட்காந்துருக்கான். யோகத்துயில், அரிதுயில் அப்படின்னு பேர். அதுதான் பொய்த்துயில் பாயல் நீங்கி மண்டலம் தொடையல் மார்பா வரவமக்கு உரை செய்யாதது என்றொரு நெருங்க புள்ளி. உடனே துரியோதனன் அப்படி கட்டி தழுவினாராம் கிருஷ்ணன். ஏன்பா துரியோதனா, முதலியே என்னை எழுப்பப்படாதா அப்படின்னா. இல்லை, தூங்குறவனை எழுப்ப வேண்டாம் தான் நான் எழுப்பலை அப்படின்னு 2 பேரும். என்ன ஆச்சரியம், 2 பேரும் ஒரே சமயத்தில் வந்திருக்கிறீர்களே, என்ன காரணமாக வந்தீர்கள் அப்படின்னு 2 பேரும் ஒன்றா கோரஸ ஆரம்பிச்சா. நாளை மகாபாரத யுத்தம் நடக்கிற போது எங்களுக்கு உதவியாக நீ வந்து வந்து உதவி செய்ய வேண்டும். 2 பேரும் அட் அ டைம் கேட்குறோம். ஓ, 2 பேரும் எனக்கு உறவினர்கள், யாரையும் நான் வெறுங்கையோடு அனுப்ப முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறது? நான் வேணா ஒன்று பண்ணுறேன். நான் முதல்ல யார் முகத்தில் முழிச்சுட்டேன்? நான் இன்னைக்கு முதல்ல அர்ஜுன முகத்தில் முழிச்சுட்டேன். அதனால் நான் அவனுக்கு முதல்ல உதவி பண்ணிவிட்டு அப்புறம் துரியோதனனுக்கு பண்ணணும். அது மட்டும் இல்லை, ஒரு பரிசு கொடுக்குற போது வயசில் சின்னவங்களுக்கு முதல்ல கொடுத்துட்டு தான் வயசில் பெரியவங்களுக்கு அப்புறமா கொடுக்கணும். என்ன இருந்தாலும் துரியோதனா உன்னை விட அர்ஜுனன் சின்னவன், அதனால் அவனுக்கு ஒன்று கொடுத்துட்டு நான் கொடுப்பேன், வெறுங்கையோடு அனுப்ப மாட்டேன். நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஒரு பக்கம், என் படையெல்லாம் ஒரு பக்கம், யாருக்கு எது வேணுமோ அதை தரப்போகிறேன். இவர் ஒரு பக்கமா, இவர் படையெல்லாம் ஒரு பக்கமா, யாருக்கு எது வேணுமோ அதை ஒரு பரிசாக கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாராம். இது நியாயமா? நீங்கள் யாரையாவது ஆதரிச்சா முழுசாக ஆதரிக்கணும். இப்போது எலெக்ஷன் நடக்குன்னு வச்சுங்க, இவருக்கு நம்ம ஆளெல்லாம் விட்டு வேலை பார்க்குறது, இவரோட நாம் கேம்பெயினுக்கு போகிறது அப்படின்னா யார் ஜெயிச்சாலும் கான்ட்ராக்ட் எடுத்துக்கலாம். இப்போ கிருஷ்ணன் என்ன கான்ட்ராக்டரா? யார் ஜெயிச்சாலும் அவர் எடுத்துக்கிறதுக்காக பண்ணுறாரு. ரொம்ப நுட்பமான விஷயம். ஆதரிச்சா ஒருத்தர் ஆதரிக்கணும். இவர் படையெல்லாம் ஒருத்தர் இருக்கான், இவர் ஒருத்தர் இருக்கான். என்ன அர்த்தம்? இது என்னைக்கோ முடிஞ்ச கதை இல்லைங்க, இன்னைய வரைக்கும் நடக்கிற கதை. எப்படின்னா பகவான் நமக்கு இந்த சோதனையை வச்சிருக்கிறான், இன்னைக்கும் வச்சிருக்கிறான். இப்போ நீங்கள்லாம் இங்கே வந்து உட்காந்து மகாபாரதம் கேட்குறீங்க, ரொம்ப அருமையாக கேட்குறீங்க. அப்படி கேட்குற உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு முடிவு பண்ணி சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மா உங்கள் எல்லாரையும் வைகுந்தத்துக்கு அழைச்சிட்டு போகணும்னு முடிவு பண்ணி வாசலில் ஒரு புஷ்பக விமானத்தை கொண்டு வந்து நிறுத்தி அப்படியே எல்லாரும் நேராக அந்த புஷ்ப விமானத்தை ஏறி வைகுந்தம் போகலாம் அப்படின்னா வாசல் வழியாக யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் வீட்டுக்கு போகணும் தான் நினைப்பி உண்டே ஒழிய வைகுந்தத்துக்கு போகிறதுக்கு இப்போ யாரும் ரெடி இல்லை. ஏன் சார், அப்போ இவ்வளோ கதை கேட்டோம், பாரதம் கேட்டோம், ஐப்பங்கோயில் உட்காந்தோம், மண்டல பூஜைக்கு வந்தோம், வைகுந்தம் போகிறது பெரிய வாய்ப்பு தானே, போகலாமா? வைகுந்தம் அப்புறமா போகலாம். ஏன் நம்ம கோயிலுக்கு வருவோம், கதை கேட்போம், சுவாமி கும்பிடுவோம். எதுக்கு தெரியுமா? நம்ம கட்டுற வீடு நல்லா முடியணும் அப்படின்னு, பார்த்துருக்கிற பொண்ணு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு, பணம் நம்ம போட்டிருக்கிற டெபாசிட் கரெக்டாக ஒழுங்காக வரணும் அப்படின்னு. நம்ம எல்லாம் எப்படின்னா ரொம்ப யோசிச்சு பாருங்க. நம்ம முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்கு. கடவுள் ஒரு பக்கம் இருக்கிறார், கடவுளால் தரப்படுகிற சுகங்கள் இன்னொரு பக்கத்தில் இருக்கு. இது எப்படி எடுக்கணும்? கடவுள் ஒரு பக்கம், கடவுளால் படைக்கப்பட்ட வீடு, காணி, நிலம், காரு, பங்களா, இதெல்லாம் ஒரு பக்கம். நாம் எந்த கட்சி? நமக்கு கடவுள் முக்கியமே கிடையாது, கடவுளால் படைக்கப்பட்டவை தான் முக்கியமே ஒழிய கடவுள் 2ஆம் பட்சம்.
இல்லைங்களா? அதைத்தான் இன்னைக்கு டெஸ்ட்டாக வச்சான். அர்ஜுனன் கடவுளை வேணும்னு சொன்னா, துரியோதனன் கடவுளுடைய படை வேணும்னு சொன்னா. நாம் எல்லாம் துரியோதனன் கட்சியில் இருக்கிறோமே ஒழிய அர்ஜுனன் கட்சிக்கு போகிற ஐடியாவே கிடையாது. தட் இஸ் த ப்ராப்ளம். நமக்குள்ள இருக்கிற பெரிய சிக்கல் அதுதான். நான் என்னமோ உங்களுக்கு புத்தி சொல்ல நினைக்க வேண்டாம், நானே வீட்டுக்கு தான் போவேனே ஒழிய வைகுந்தம் போகிறதுக்கு இப்போ ரெடியா இல்லை. நான் என்ன உங்களை விமர்சனம் பண்ணிட்டு நான் என்ன அப்படி வானத்தில் தேவதையாவா பறந்துக்கிட்டு இருக்கிறேன்? என் உட்பட தான் சொல்லிக்கிறேன். நான் என்ன அப்படி யாருக்காவது அந்த ஆசை இருந்தால் போயிட்டு வாங்க, எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க, எங்களை கூப்பிடாதீங்க. இப்போ நம்முடைய மனம் எப்படின்னா, இறைவனால் படைக்கப்பட்ட விஷயங்கள் மீது இருக்கிற ஆர்வம் இறைவன் மீது இருப்பதில்லை, இல்லைங்களா? இதைத்தான் இங்கே சோதனை வைக்கிறான். அர்ஜுனா, உனக்கு நான் வேண்டுமா, என்னுடைய படை வேண்டுமா அப்படின்னா. அவன் சொன்னான், நீ தாண்டா கிருஷ்ணா வேணும். அப்போ துரியோதனன் சொன்னான், கிருஷ்ணா நீ அந்த பக்கமாக போயிட்டேன்னா உன் படையெல்லாம் என்கிட்ட இருக்கும், நீ ஆயுதம் விட்டு உன் படையை கொல்லக்கூடாது, ஆனால் நீ படையே எடுக்கக்கூடாதுன்னா. மிடை படை ஏவி நும்மோடு அமர் செய்யேன் சத்தியம்ட்டு. கவலைப்படாதீங்கடா, சத்தியம்டா, நான் ஒன்றும் உங்களை எதிர்த்து நான் படை விட மாட்டேன். சரி, முடிஞ்ச எல்லாம் ஊருக்கு திரும்பியாச்சு. அப்படி திரும்புறதுக்குள்ளே சஞ்சயன் வந்துட்டு போயிருக்கிறான். உடனே யோசிக்கிறார்கள், இன்னைக்கு என்ன பண்ணுறது? திருதராஷ்டிரனுக்கு பதில் சொல்லும். சரி, அப்போ ஒரு காரியம் பண்ணுவோம். வழக்கம் போல் நம்ம சைடு கருத்தை போய் சொல்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி, வலிமையான ஆள் அனுப்பணும். யார் அனுப்பலாம்? கிருஷ்ணனை அனுப்பலாம்னு முடிவாச்சு. உடனே கண்ணனை கூப்பிடுகிறார்கள். கண்ணன் எதிரில் வந்து நின்றான். இப்போ என்ன பண்ணணுங்கிறீங்க அப்படின்னு. இல்லை, அவர்களுக்கு போய் அறிவுரையெல்லாம் சொல்லணும். அதான் துரியோதனுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு யார் அனுப்பலாம்னு யோசித்தோம். கிருஷ்ணா நீ போனேன்னா சமாதானம் ஆகும் ஒரு வேளை, அதனால தான் ஒன்றை அனுப்பலாம்னு நாங்கள் முடிவு பண்ணினோம். அப்படியா? ஐவராம் அவன் இவருக்கு கருத்து என்ன? உங்கள் 5 பேர் கருத்தையும் தனித்தனியாக சொல்லுங்க, நான் அப்புறம் முடிவு பண்ணிக்கிறேன். தருமா, உன்னுடைய கருத்து என்னன்னு கொஞ்சம் தான் பாருங்க. கண்ணா, ஒரு குளத்தில் தாமரையும் அல்லியும் ஒன்றாய் வாழ்கிற நாடு குரு நாடு. நம்ம என்ன சொல்கிறான்னு புரியுதா? அல்லி ராத்திரியில் பூக்கும், அப்போ தாமரை உம்முன்னு இருக்கும். காலையில் தாமரை பூக்கும், அப்போ அல்லி உம்முன்னு உட்காந்துருக்கும். ரெண்டும் ஒரே குளத்தில் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற போதெல்லாம் துரியோதனம் உம்முன்னு இருக்கட்டும், அவன் மகிழ்ச்சியாக இருக்கிற போதெல்லாம் நாங்கள் உம்முன்னு இருக்கிறோம். 2 பூவும் ஒரே குளத்தில் இருக்கும். இது 2 மனுஷனும் ஒரே குளத்தில் இருக்கிறோம். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். நாங்கள் சந்தோஷப்படுற போது அவன் இருக்கட்டும், அவன் சந்தோஷப்படுற போது நாங்கள் உம்முன்னு இருக்கிறோம். எங்களுக்குள்ள சமாதானம் பண்ணி வச்சிரு கிருஷ்ணா, எப்படியாவது சமாதானம் பண்ணி வச்சிரு. ஓஹோ, சமாதானம்னா என்ன? கிருஷ்ணன் கேட்டான். சமாதானம்னா என்ன? சண்டை வரக்கூடாது கிருஷ்ணா, சண்டை வந்தால் அழிவு வரும், சண்டை வரக்கூடாது. என்ன பண்ண சொல்கிற சமாதானம்னு? நாடு கேளு கிருஷ்ணா, நீ போய் கேளு, அவன் கொடுத்துடுவான். நீ போய் கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பான். எங்கள் சார்பில் நீ போனால் அவன் இல்லைன்னு சொல்ல மாட்டான். நீ போனால் சமாதானம் கண்டிப்பாக வரும்னு. அங்கே தான் இவன் ஏமாந்துட்டான். இவர் போனால் தான் சண்டைக்கு ஏற்பாடே பண்ணிட்டு வருவார். ஒரு அப்பா டெல்லி போயிட்டு வரும்போதுங்க, அந்த வீட்டில் ஒரு ரொம்ப முரட்டு பையன் இருந்தான். அவனுக்கு ஒரு பொம்மை எடுத்து கொடுத்தார். அந்த பொம்மை வந்து அவன் எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போட்டுருவான். ஒரு விசித்திரமான பையன், எல்லாத்தையும் உடச்சிருவான். அதுக்கு ஒரு பொம்மை எடுத்து கொடுத்தார். அவன் இவர் ஒய்ஃப் சொன்னால், எங்க நம்ம பிள்ளைய பற்றி உங்களுக்கு தெரியாதுங்களா, ஏங்க அந்த பொம்மையை வாங்க? இல்லை, இந்த பொம்மை உடைக்கவே முடியாது, ஃபைபர் கிளாஸு. கடைக்காரர் இதை போட்டு ஏறி மேலேயே நின்று காமிச்சாரு, அது உடையலன்னு. அப்படியா? இருந்தாலும் நம்ம பிள்ளைய நம்ப முடியாதுங்க. இது உடையாதுங்கிறேன் அப்படின்னு பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு ஆஃபீஸ் போயிட்டார். சாயங்காலம் வந்த உடனே சம்சாரம் சொன்னா, நான் காலம்பரை என்ன சொன்னேன் உங்ககிட்ட? நம்ம பிள்ளைய நம்பி அந்த பொம்மையை கொடுக்காதீங்கன்னு நான் சொன்னா இல்லையா? இவன் கேட்டான், அது உடையாது, நானே அது உடஞ்சு போச்சான். அது உடையல, அதை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் உடைக்கிறான் அந்த பையன். கண்ணாடி அடிக்கிறான், டெலிவிஷன் அடிக்கிறான், அதை அடிக்கிறான், இதை அடிக்கிறான், எல்லாம் உடஞ்சு போச்சு. பொம்மை உடையல, அதை வச்சு எல்லாத்தையும் அடிச்சுட்டான். இப்ப இவன் இதை கண்டானா, இது உடையலேன்னு வாங்கி கொடுத்தா இதை வச்சு எல்லாத்தையும் உடைப்பாங்கிறது யாராவது யோசிச்சோமா? அது அவனுக்குன்னு விசித்திரமான ஒரு பிரெயின் பாருங்க. அது அவனா முடிவு பண்ணி அது மாதிரி பண்றான். இப்ப இதான் இங்க இருக்கிற பெரிய சிக்கல். 3ஆம் தேதி இரவு 8 மணிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 498 6456 498 6457. தொலைபேசி எண்கள் மீண்டும் ஒரு முறை 498 6456 498 6457. கிருஷ்ண பரமாத்மாவுடைய ஃபோன் நம்பர். நம்ம
நமக்கு இத்தனை நாள் தெரியாமல் இருந்தது. தொடர்பு கொள்ள வேண்டிய என்ன கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கிறார் இப்போ கரெக்டாக. முருகா, அவன் தருமன் சொல்றான், நீ தூது நடந்து எமது நினைவு அவருக்கு உரைத்தாயேல் தாதூதி அழிமுரளும் தாயமும் தன்பதியும் தான் தாரானாயில். கிருஷ்ணா, நீ போய் பேசினா கண்டிப்பாக சமாதானம் ஆயிடும்டா. நீ போய் அவன் நாடு தரமாட்டேன்னு சொன்னா அப்புறம் வேணா நம்ம வேற சண்டையெல்லாம் போடலாம்டா. ஆனால் நீ போய் கண்டிப்பாக கேட்டால் கொடுத்துடுவான் அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னான். என்னை என்ன பண்ண சொல்ற, போய் அவன்கிட்ட என்ன பேச சொல்ற அதை சொல்லு முதல்ல. நீ நாடு கேள். கிருஷ்ணன் சொன்னான், நாடு ஒன்று நல்கானாயில். அவன் நாடு தரமாட்டேன்ட்டா. அவன் நீ பாதி ஆயினும் பாதி நாடு கேளு, பாதி ஊர் கேட்டா போறாதா, பாதி நாடு கேளு. அதுவும் தரலேன்ட்டா. 5 ஊர் வேண்டு கிருஷ்ணா, ஒரு அடையாளமாக 5 ஊர் கொடுத்தா நாங்கள் ஆட்சி பண்ணிட்டு பேசாமல் உட்காரோம், சண்டை வேண்டாம், 5 ஊர் வேண்டு. அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டா, நாங்கள் குடியிருக்கிறதுக்கு 5 வீடு கேளு, 5 இல்லம் வேண்டு, 5 இல்லம் கொடுக்க சொல்லு. அதுவும் இல்லை அப்படின்னு துரியோதனை மறுத்து விட்டான்னா என்ன பண்ண சொல்ற? கிருஷ்ணா, அடு போர் வேண்டு என்றான். சண்டைக்கு வான்னு அவனை கேட்டு வாங்கிட்டு வா, அடு போர் வேண்டுன்னா. இங்கே தான் தருமனுடைய சாஃப்ட்னஸ். எங்க யாராவது சண்டை வேணும்னு அடுத்த ஆள்கிட்ட போய் ரிக்வஸ்ட் பண்ணுவானா, அடுப்போர் வேண்டு. அன்புடையீர், நிகழும் மங்களகரமான இந்த ஆண்டு தாங்கள் வந்திருந்து யுத்தத்தை தொடங்கி வைத்து எங்களை ரத்தம் சிந்த சிந்த அடித்து எங்களை நடுத்தெருவில் நிறுத்தும்படியாக மிகுந்த பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு தருமன். இந்த பக்கம் யானும் அவ்வண்ணமே விரும்பும் பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவர். கல்யாண பத்திரிகை அச்சடிக்கிற நீங்கள் வந்து என்னை உதைக்கணும் அப்படின்னு ரிக்வஸ்டாக பண்ணுவான். அடுப்போர் வேண்டுன்னா யாராவது யுத்தத்தை யாராவது கேட்பாங்களா? இங்கே தான் நீங்கள் தருமனுடைய மனசை பார்க்கணும். அவன் வெரி சாஃப்ட். இந்த வேண்டுங்கிறதுக்குள்ள என்ன இருக்குன்னா கருணை இருக்கு, அன்பு இருக்கு, இரக்கம் இருக்கு. எங்களுடைய பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் திருச்சியில் இருந்தார். அவர் இந்த பாட்டை எடுத்து ரொம்ப அழகாக பேசுவார். அவர் சொல்வார், தீபாவளிக்கு வெடி வெடிக்கணும், ஒரு பையன் வெடி வாங்கி வச்சுருக்கிறான், நிறைய வெடி. அந்த காலத்தில் விறகு அடுப்பு இருக்கும். இந்த விறகு அடுப்பில் என்ன பண்ணுவாங்க, ராத்திரி எல்லாம் விறகெல்லாம் எடுத்து அந்த அடுப்பை அவிச்சதுக்கு அப்புறம் முறம் இருக்கு இல்லையா, சொலகு முறம்னு சொல்லுவாங்க. அந்த முறத்தில் இந்த வெடியை பரப்பி ஒரு கதை கதை கதைன்னு அந்த அடுப்பு இருக்கும், அது மேலே வச்சுட்டு படுத்துருவாங்க பசங்க. காலையில் 2-2:15 மணிக்கு எந்திரிச்சு அதை வெடிக்க ஆரம்பிப்பான். மனுஷனுடைய இந்த மாதிரி சுதந்திரத்தெல்லாம் சுப்ரீம் கோர்ட் குறுக்கிடாத காலம். 2-2:30 மணிக்கு எழுந்துச்சு வெடிப்பான். அது அந்த காலத்தில் வழக்க முறை. இந்த அடுப்பில் இது மாதிரி ஒரு பையன் என்ன பண்ணான், சொலகுல எல்லாத்தையும் வச்சுட்டு முறம்பாங்க அதில் வச்சுட்டு படுத்துட்டான். அந்த வீட்டில் ஒரு பாட்டி இருக்குது, அது கண்ணு தெரியாது. வழக்கமாக அதுதான் வாசல் தெளிக்கும் வீட்டுக்கு. வாசலுக்கு தெளிக்கிறதுக்கு சாணி தெளிப்பாங்க. சாணி எங்கே வச்சுருப்பாங்க, பழைய காலத்தில் இருந்து அடுப்பு பக்கத்துலேயே தான் வச்சுருப்பாங்க. அடுப்புக்கு பக்கத்தில் ஒரு பழைய சொலகுல தான் சாணி வச்சுருப்பாங்க. இது பழைய வீட்டிலலாம் பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த கிழவி எந்திரிச்சு லைட்டு போடாது. லைட்டு போட்டால் எல்லாம் திட்டுவான், இது உனக்கு தான் தூக்கம் வரலன்னா எங்கே தூக்கத்தை ஏன் கெடுக்கிற அப்படின்னு. அதனால் லைட் போடாமையே இருட்டில் தட்டு மாதிரி வந்து அடுப்புக்கிட்ட வந்து ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கும், இந்த சாணி எடுத்து போட்டு கரைச்சி அது வாசலில் தெளிக்கும். இது டெய்லி ரொட்டீன். தீபாவளி அன்னைக்கு அது என்ன பண்ணுச்சு, பக்கெட்டில் தண்ணி எடுத்தது நேரம் அங்கேருந்து வந்தது. அந்த முறம் தேடி பார்த்தது, அதில் வெடி இருக்கிறது அதுக்கு தெரியாது. ஓ, சாணி தானே வழக்கம் போல் இருக்கணும். அந்த சொரத்தை அந்த முறம் அதை அப்படியே எடுத்து பக்கெட்டில் தண்ணியில் அப்படியே தூக்கி உள்ள போட்டுடுச்சு. அது வெடியெல்லாம். அப்புறம் வழக்கம் போல் சாணி கரைக்கிற மாதிரி கையை உள்ளே விட்டு கரைச்சது. 1-2 நனையாமல் போயிட்டா அங்கே கம்ப்ளீட்டாக அப்படி மொத்தம். அப்புறம் தான் கிழவி பார்த்தது, திரியாக வருது. இது இருட்டில் ஒன்றும் கண்ணும் தெரில, ஒன்றும் தெரில. அப்புறம் தான் புரிஞ்சு, அச்சுச்சோ இன்னைக்கு விடிஞ்சா தீபாவளி, இந்த பையன் வெடிக்கிறதுக்காக எல்லாத்தையும் அடுப்பில் வச்சுருக்கிறான், நாம் எடுத்து எக்குத்தப்பா தண்ணிக்குள்ளே போட்டோன்னு அப்படியே சொதன்னு இந்த கீரையை தண்ணியில் அலசி வைக்கிற மாதிரி அப்படியே எல்லாத்தையும் அரிச்சு வெடியெல்லாம் அரிச்சு அந்த முறத்தில் அப்படியே வச்சு அடுப்புக்கிட்ட வச்சுட்டு சத்தம் போடாமல் படுத்துச்சு. இந்த பையன் ஒரு 2:45 மணிக்கு எந்திரிச்சு நேரம் அங்கேருந்து வந்து வெடிக்கலான்னு வந்து வெடிச்சா. ஏதாவது வெடிக்குமா? இப்போ ஒரு வெடி வெடிக்கணும்னா அதில் என்னென்ன இருக்கணும்? வெடியில் வந்து முதல்ல என்ன இருக்கணும்னா வெடி மருந்து இருக்கணும். வெடி மருந்து இருக்கணும். அப்புறம் காகித அழுத்தம் இருக்கணும். காகித அழுத்தம் மட்டும் இருந்தால் போராது. அப்புறம் இன்னும் என்ன இருக்கணும் அப்படின்னா திரி இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் கூட வெடி எரியாது. கடைசியாக ஒரு நெருப்பு பற்றிக்கிட்டே எரியும். இதெல்லாம் வழக்கம். இவங்களுக்கு என்னன்னா வெடி மருந்து என்ன? இவங்கெல்லாம் பிறவி சத்திரியர்கள், சண்டைக்கு உரியவர்கள். அப்போ வெடி மருந்து இருக்குது, சத்திரியன்.
காகித அழுத்தம் என்னன்னா 13 ஆண்டு வனவாசம்ங்கிற மன அழுத்தம், அதான் காகித அழுத்தம். அப்புறம் திரி இருக்கணும். திரி என்னன்னா 12 வருஷம் கழிச்சு திருப்பி தரேன்னு சத்தியம் பண்ணியிருக்கான், அந்த பையன் இப்ப மாட்டேன்னு சொல்ல போறான். அப்புறம் நெருப்பு என்ன அப்படின்னா கடைசியா தூது அனுப்பிச்சாச்சு, இனியும் தரல, பத்த வைக்க வேண்டியதுதான் அப்படின்னு. அது வெடியறதுக்கு வேண்டிய நெருப்பும் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இவ்வளவும் இருந்தும் அந்த வெடி ஏன் வெடிக்கல? எல்லாம் இருக்க வேண்டியதெல்லாம் இருந்தாலும் இருக்கக்கூடாத ஒண்ணு இருக்கு. அது என்ன? ஈரம். ஈரம்னா தமிழ் 2 அர்த்தம். ஒன்னு இரக்கம்னு அர்த்தம், இன்னொன்னு தண்ணீர்னு அர்த்தம். தருமன் சத்திரியன், வெடிப்பதற்கு வேண்டிய மன அழுத்தம் இருக்கு, நாடு தரலேங்கிற திரி இருக்கு, என்றாலும் வெடிக்கல. ஏன்னா வெடிக்க முடியாத ஈரம் இரக்கம் மனதில் இருப்பதால் அந்த வெடி வெடிக்கல. அதான் சொன்ன அடுபோர் வேண்டு என்றான் கிருஷ்ணா, அந்த யுத்தத்தை நீ விரும்பி கேளுப்பா அப்படின்னு. சரி உன் இஷ்டம், உட்கார். பீமனை பார்த்து கேட்டான், பீமா நீ என்னடா சொல்ற? அவன் சொன்னான், பாருங்க நான் இது வரைக்கும் எங்க அண்ணனுக்கு ஊனம் இல்லைன்னு நினைச்சேன், இப்பதான் தெரிஞ்சது மானம் இல்லைன்னு. என்னடா பீமா அப்படி பேசுறேன்னா, பின்ன அண்ணா ஒருவேளை தூது அனுப்பாம இதெல்லாம் பண்ணிவிட்டா ராஜ தர்மத்துக்கு விரோதம்னு நீ நினைச்சேன்னா, நீ இந்த தூது அனுப்பலைன்னா எந்தெந்த ராஜா உன்னை பார்த்து சிரிப்பாங்கன்னு நீ வெக்கப்பட்டா, எந்தெந்த ராஜா சிரிப்பாங்கன்னு எழுதி எங்கிட்ட கொடு. ஏன் முதல்ல அவங்கள கொன்னுட்டு இந்த யுத்தத்தை ஆரம்பிச்சொல்லு. இல்லை யாரையாவது தூது அனுப்பணும்னு நினைச்சா வேதங்கள் தேடுகிற பாதங்கள் சிவந்த திருமாலை அனுப்ப வேண்டாம், என்னை அனுப்பு, முடிக்க வேண்டிய எல்லாவற்றையும் முடித்து விட்டு வருகிறேன். இதே கருத்தை தான் அர்ஜுனன் சொன்னா கோவத்துல. மனைவி கூந்தல் விரித்திருக்கிறா, அந்த அவமானம் இன்னும் தீரலை, எப்படி கிருஷ்ணா தூது போறதுன்னு. நகுலனும் அப்படியே தான் சொன்னான். அவன் ரொம்ப சிம்பிளா சொன்னான், கிருஷ்ணா யார் கேட்டால் கொடுப்பார்களோ அவர்களை போய் கேட்கலாம், கேட்டாலும் யார் தரமாட்டார்களோ அவர்களை போய் எப்படா கிருஷ்ணா கேட்கறதுன்னு. இது நன்கொடை வசூலுக்கு போகிறவர்களுக்கும் பொருந்தும். கேட்டா தரமாட்டான், அவங்ககிட்ட போய் என்ன உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறது? எவன் கேட்டா கொடுப்பானா அவனை 100 தடவை கூட போய் கேட்கலாம். கடைசியா சகாதேவன் டர்ன். அந்த சகாதேவனை பார்த்து கிருஷ்ணன் கேட்டான், சகாதேவா உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னு. சகாதேவன் மோட்டு வலையை பார்த்துட்டு உட்காந்து சொன்னான், கிருஷ்ணா நீ தூது போனா எனக்கு என்னடா, போகாட்டி எனக்கு என்னடா. என்ன இப்படி பேசுற? பாஞ்சாலி கூந்தல் முடிக்க வேண்டாமா? அவ கூந்தல் முடிச்சாதான் எனக்கு என்ன, முடிக்காட்டி தான் எனக்கு என்ன. என்னடா இப்படி பேசுற? நீ பேசுறதே பொருத்தமே இல்லாம இருக்கே. அந்த எரிச்சல்ல சொன்னா, அவன் நாடு தந்தாதான் எனக்கு என்ன, தராட்டி தான் எனக்கு என்ன. உடனே எல்லாரும் யோசிச்சாங்க, இவன் கட்சி மாறிட்டானு. இல்லை ஒருவேளை நாடு கிடைச்சாலும் தருமனுக்கு தான் கிடைக்க போகுது, எனக்கு அது கிடைக்காதுங்கிற வருத்தத்தில் பேசுறானா அப்படின்ட்டு என்னடா சொல்றேன். அப்பதான் சகாதேவன் வார்த்தை சொன்னான், என்னடா கிருஷ்ணா நடிக்கிற? யார் யாரை எப்பப்போ க்ளோஸ் பண்ணணும்னு அங்கேயே பிளான் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்திருக்கிற, அப்புறம் என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி என்னை கேட்குறியே. நீ பாரத போரில் யாவரையும் நீர் ஆக்கி பூபாரம் தீர்க்க புரிந்தாய் புயல்வண்ணா கோபாலா போர் ஏறே, நீ என்றி மாபாரதம் அகற்ற மற்றார்கொல் வல்லாரேன்னு. கிருஷ்ணன் பயந்துட்டான். இவன் கவுக்குறான், ஆனால் ஓப்பனா கவுக்குறான். இந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்கு வழி இல்லையா? இருக்கு. என்ன? கர்ணன் கிட்ட ஆட்சியை கொடுக்கணும், அர்ஜுனை நாமளே கொண்டுணும், பாஞ்சாலி கூந்தலை களைஞ்சு மொட்டை அடிக்கணும். இதெல்லாம் நடந்தால் அந்த யுத்தத்தை நிறுத்தலாம். அப்போ கிருஷ்ணன் கேட்டான், இதெல்லாம் பண்ணால் யுத்தம் நிற்குமா? இல்லை, அதுக்கப்புறமும் நடக்கும். ஏன்? நீ நடமாடிக்கிட்டு இருக்கிற வரையில யுத்தத்தை கொண்டாந்துருவேன். அப்போ என்னை கட்ட முடியுமான்னா, தாராளமாக முடியும். தனியாக கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டான் உள்ளுக்குள்ள. இவன் என்ன இப்படி பேசுகிறானே? நான் யார் தெரியுமான்னா, தெரியும், ஆனால் தான் சொல்கிறேன். யார்? அப்படியே வானுக்கு மண்ணுக்குமா விஸ்வரூபம் எடுத்து நின்னான் கிருஷ்ணன். ஒன்று கயிறு கீறு வச்சு கட்டலை, இப்படி 10 விரலை கூப்பினா, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு நான் பாருங்க, ஒரு கயிறு அப்படியே வளர்ந்தது, கண்ணனை சுற்றி கட்டி விட்டது. இப்போ கிருஷ்ணன் பார்த்தான், என்னடா என்னை கட்டிவிட்டே அப்படின்னு. அதாவது பக்திங்கிற வலையில் பகவான் அடைகிறான் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு அடையாளம். அந்த கயிற்றுல கட்டுற மாதிரி கட்டி போட்டு. இன்னொரு சின்ன ரகசியம் சொல்லித்தரேன். மனுஷனுக்கு 5 10 விரல் இப்படி கடவுள்கிட்ட கூப்பிடுறமே என்னன்னா, கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5. இதை நாம் கட்டினால், நம்மை கட்டினால் கடவுளை கட்டலாம். நம்மளை கட்டலைன்னா கடவுளை கட்ட முடியாது. அதான் கோயிலில் போய் இப்படி நிற்கிறதுக்கு அடையாளம். அப்போ உடனே கிருஷ்ணன் சொன்னான், என்னை இப்படி கட்டிட்டு இடம், நான் வெளியில் போக வேண்டாமா, எனக்கு வேலை நிறைய இருக்குது, என்னை முதல்ல இந்த இடத்த விட்டு அவுத்து விடு. அதெல்லாம் முடியாது, நான் வரம் கேட்குறேன், அந்த வரத்தை கொடுத்தா உன்னை அவுத்து விடுறேன். என்ன வரம்? இந்த பாரத யுத்தம் நடந்தால் எங்கள் 5 பேருக்கும் சாவு இல்லைன்னு சத்தியம் பண்ணு. நீ ஒத்தந்தாண்டா கெட்டிக்காரன், மற்றவெல்லாம் யுத்தம்னு ஆசைப்பட்டான். யுத்தம் வந்தால் சாவோங்கிற அறிவு எவனுக்காவது இருந்ததா? இல்லை.
சத்தியமாக சொல்கிறவங்க 5 பேருக்கும் சாவு இல்லை, என்னை விடுறான்னா விட்டுட்டான். அப்புறம் ஒன்று கிருஷ்ணன் கேட்டான், நீ வெளியில் வந்து என்ன சொல்ல போகிற? நான் தூது போகணும்னு சொல்ல போறியா வேண்டாம்னு சொல்ல போறியா? சகாதேவன் சொன்னான், எப்படி சொன்னால் உனக்கு சௌரியம்னு சொல்லு, அப்படி சொல்கிறேன். அப்போ நான் தூது போகணும்னு சொல்லு, எனக்கு கொஞ்சம் அங்கே வேலை இருக்குது, நான் தூது போகணும்னே சொல்லு அப்படி. நேராக வந்தான் சகாதேவன், கண்ணன் தூது போகுதான் நல்லது என்று எனக்கு தோன்றுகிறதுன்றான். சகாதேவன் சொல்லிட்டு அப்பிலே கிடையாது. சகாதேவன் பெரிய அறிவாளி. நான் பின்னாடி சந்தர்ப்பம் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ பெரிய அறிவாளிங்க. சகாதேவன் சொல்லிட்டு அப்பிலே கிடையாது. ரைட், உடனே எல்லாம் புறப்பட வேண்டியதான். கண்ணன் தூது புறப்பட்டான் ஹஸ்தினாபுரத்து. எப்படிறான்னா, ஒரு தேரில் ஏறி புறப்படுறான். அருமையான இடம் மகாபாரத்தில். அப்படி அவன் தேர் ஏறி கண்ணபெருமான் புறப்பட்டு போகிற போது ஹஸ்தினாபுரத்து மக்கள்லாம் அவனை வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரு. ஊர் எல்லையில் தேரை நிறுத்திவிட்டு கண்ணன் இறங்கி அந்த ஊருக்குள்ளே போகிறான். அப்போது வரிசையாக ஒவ்வொரு வீடாக தெரியுது. இது யாருடைய வீடு, இது யாருடைய வீடு, இது யாருடைய வீடுன்னு கேட்குறான். இது துரோணர் சொல்கிறார், துரோணர் என்னுடைய வீடு கிருஷ்ணா, நீ என் வீட்டில் வந்து தங்கலாமே. வருகிறேன் வருகிறேன். பீஷ்மர் வந்தார், என்னுடைய வீடு கிருஷ்ணா, உனக்கு தெரியாதா, வந்து தங்கலாம். வருகிறேன் பீஷ்மரே, உங்கள் வீட்டுக்கு வராமல் யார் வீட்டுக்கு வரப்போகிறேன். கிருபாச்சாரியார் வந்து சொன்னார், கிருஷ்ணா அது என்னுடைய வீடு, பதவிக்கு வந்த பிறகு கட்டிய வீடு, உன் பாதம் பட்டால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், வா. வருகிறேன் வருகிறேன், உன் வீட்டுக்கு வராமல் யார் வீட்டுக்கு வரப்போகிறேன். சொல்லிக்கிட்டே போறான் ஒழிய யார் வீட்டுக்கு நுழையவே இல்லையா கிருஷ்ணன். அப்போ ஒரு ஓலை குடிசை மாதிரி தெரியுது. இது யாருடைய வீடு அப்படின்னா, வித்திரர் வெளியில வந்து சொல்றார், கிருஷ்ணா அது உன்னுடைய வீடுன்னாராம். ஓ, ஹஸ்தினாபுரத்தில் எனக்கென்று அரையடி மண் கூட இல்லை என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். எனக்கென்று ஒரு வீடு இருக்கிற போது நான் பீஷ்மர் வீட்டிலோ துரோணர் வீட்டிலோ தங்கினால் மரியாதை இல்லை அல்லவா, நான் என் வீட்டுக்கு போகிறேன் என்று வித்திரருடைய வீட்டுக்கு போயிட்டானாம். என்ன அர்த்தம்? என்னுடையதுங்கிற எண்ணம் இல்லாமல் இறைவா எல்லாம் உன்னுடையது என்ற எண்ணம் உடையவருக்குத்தான் கடவுள் அனுகிரகம் பண்றான். அந்த எனது அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது, எல்லாம் இறைவனுடையது அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். அந்த எண்ணம் வித்துறதுக்கு இருந்தது. நேராக உள்ள போயிட்டான். ஒரு 4 சுவரு, மேலே ஒரு கூரை, நடுவில் ஒரு தரை. அதில் கிருஷ்ணன் வந்து அப்படி உட்கார்ந்த உடனே வித்துறதுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. அவர் சொல்றார், முன்னமே துயர்ந்தருளிய முது பயோததியோ பன்னகாரிப பாயலோ பச்சையாலிலையோ சொன்ன 4 வகை சுருதியோ கருதி நீ இதற்கு என்ன மாதவம் செய்தது இச்சிறு குடில் என்றான். கிருஷ்ணா, இந்த 4 சுவர்கள் 4 வேதங்களா? இந்த கூரை என்ன ஆலிலையா? இது என்ன பச்சை ஆலிலையா பார்க்கடலா? கண்ணா, உன் பாதங்கள் படுவதற்கு எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்க வேண்டும். இந்த வீடுன்னா என் வீடுன்னு சொல்லல். அப்பதான் கிருஷ்ணன் விதுருடைய வீட்டில் போஜனம் உண்டான்னு ஒரு வரலாறு. என்னடா போஜனம் உண்டான்னா, விருந்து கிடையாது, சாப்பாடு கிடையாது, 6 வகை கறி காயெல்லாம் கிடையாது. பின்ன என்னன்னா, விதுரன் 7, ஆனால் பக்தினாலே பகவானுக்கு ஊட்டினானா. இது வந்து ரொம்ப சுவையான சம்பவம். இந்த விதுரன் வீட்டில் என்ன, இவன் வந்துட்ட உடனே எல்லாரும் வந்துட்டார்கள். அத்தனை பேருக்கும் சாப்பாடு போடணும். கண்ணன் பார்த்தான், விதுரர் 7, அவர் சாப்பாடு போட முடியாதுன்னு மாயையால இலையை வரவழைச்சு, இலையில உணவு வரவழைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டான். வந்திருந்தவெல்லாம் மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு எல்லாம் சாயங்காலம் காஃபி டிஃபனுக்கு வரவுன்ட்டு போயிட்டான். விதுரன் வீட்டுக்கு வெளியில வந்து உட்கார்ந்துருக்கிறான். நேராக அங்கேருந்து கிருஷ்ணன் வந்து விதுரர் கையை பிடிச்சி கேட்டான், விதுரா பசிக்கிறது, சாப்பிட என்ன இருக்கிறதுன்னா. கிருஷ்ணா, என்னமோ இலையெல்லாம் வந்தது, இலையிலெல்லாம் ஃபுல்லாக சாப்பாடு வந்தது, எல்லாரும் சாப்பிட்டானேன்னா. அதெல்லாம் அவன்லாம் அதுக்காகவே வந்தான், சாப்பாடுலாம் அதுக்காகவே வந்தது, அவன் சாப்பிட்டான், புறப்பட்டு போயிட்டான். இங்கே என்ன இருக்கு சொல்லுன்னு. வித்துரன் 7 அவன் சொன்னா, இங்கே என்ன இருக்குது? பயத்தங்கஞ்சி இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, சாப்பிட்றியா? பயத்தங்கஞ்சி வாழைப்பழம். சரி, ரொம்ப நல்லது, கொண்டா பயத்தங்கஞ்சியை கொண்டான். பயத்தங்கஞ்சியை தகர கோளில் கொண்டாடான் வித்துரன். ஒரு இலை போட்டான். இலை போட்டுட்டு சொல்கிறான், இதை கிருஷ்ணா ஊற்றுவேன், ஊற்றுனா எந்த பக்கம் ஓடும்னு எனக்கு தெரியல, நீ கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு. இலையை பிடிச்சிக்கோன்னு கிருஷ்ணன் சொன்ன பதில் தான் அதை விட டாப். எல்லாம் தெரிஞ்ச எனக்கே அது எந்த பக்கம் போகும்னு தெரியல, நீ ஊற்று, ஓடுற பக்கம் பிடிச்சிக்கிற. இப்படி ஓடணுன்னு இப்படி இலையை எடுத்தான், இப்படி ஓடணுன்னு இப்படி எடுத்தான், இப்படி ஒன்று பார்த்தான். இது 2 கை வச்சு சமாளிக்கிற விஷயம் இல்லைன்னு 8 கையை வரவழைச்சு இலையை தொன்ன மாதிரி எடுத்து சருன்னு உறிஞ்சிட்டான்னு. உறிஞ்சிட்டு சொன்னானா, விதுரா, நான் கம்சனை போன்ற எதிரிகளை எல்லாம் 2 கைகளால் சமாளித்து விட்டேன். உன்னை போன்ற பக்தர்களை சமாளிக்க என்னுடைய 8 கை அல்ல 10 கையும் பத்துவதில்லை. ஆமா, வாழைப்பழம் கொடுக்காம என்ன ஏமாத்துற? கிருஷ்ணா, நான் தரேன், உனக்கு தராமையா? எல்லாம் உன்னுடைய தானே கிருஷ்ணா அப்படின்னு வந்து நான் ஊட்டி விடட்டுமா? ரொம்ப நாள் ஆசை கிருஷ்ணனுக்கு ஊட்டி விடணும் அப்படின்னு ஆசை வித்துனுக்கு. அதுக்காக இங்கேருந்து வந்து வாழைப்பழத்தை நான் உரிச்சு ஊட்டி விடுறேன்னு இப்படி வாழைப்பழத்தை உரிச்சு என்ன பண்ணினா, நான் தோலை பகவானுக்கு கொடுத்துட்டு பழத்தை தொட்டி முத்தத்தில் போட்டேன். ரொம்ப அன்பு முத்துனா என்ன செய்யறோன்னு தெரியாமல் பழத்தை போடுவேன்.
கோயம்புத்தூரில் நான் இருந்தபோது ஒருத்தர் சொன்னார், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும். அவர் வந்து மில் ஒர்க்கர், அவர் வீட்டுக்கு வரணுன்ட்டு இருந்தார். நான் வரேன், எப்பா சந்தர்ப்பம் வரும்போது வரேன்னு. திடீர்னு ஒரு நாள் அந்த வழியாக காரில் போகிற போது டப்புன்னு ஞாபகம் வந்து உள்ளே போயிட்டேன் ஒரு வீட்டுக்கு. அவர் எதிர்பார்க்கல என்ன அந்த நேரத்தில். வாங்க 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 வாங்கன்னார். அப்புறம் உட்காருங்கன்னார். அவர் வீட்டில் ஒரே ஒரு சேர். நான் உட்கார போனேன். உட்காராதீங்க உட்காராதீங்க, அது துரு பிடிச்சிருக்கு, உட்காந்த வேஸ்ட்லாம் ஒட்டிங்க, உட்காராதீங்க. பரவாயில்லைங்க, உங்கள் கட்டிலே உட்கார, கட்டில் உட்கார. உட்காருங்க உட்கார, நீங்கள் கட்டில் உட்காரக்கூடாது, இருங்க நான் சேர் பக்கத்து வீட்டில் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு. சரி, பக்கத்து வீட்டில் போய் நல்ல சேர் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்தோடனே நான் உட்காருங்க உட்காருங்க. ஏன்னா நீங்கள் உழுதுன வந்துட்டு பக்கத்து வீட்டு சேரில் உட்காரதா, எங்கள் வீட்டு சேரில் உட்காருங்க. நான் சொன்னேன், ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்களேன் அப்படின்னு. இல்லை, துருவானாலும் பரவாயில்ல, எங்கள் வீட்டு சேர்லேயே உட்காருங்க. எங்கிட்ட அதை சொன்னாரே ஒழிய நான் உட்கார்ற போது அவருக்கு மூடு மாறி போச்சு. உட்கார்ற போது எடுத்துட்டார் சேர். நான் தொபீர்னு உழுந்து அப்புறம் தரையிலே உட்காந்தேன். இதுதான் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப நிம்மதியான இடம் அப்படி. நான் எதுக்கு சொல்ல வந்தேன், நான் ஆஃப்டர் ஆல் சாதாரணமான ஒரு ஆள். ஆனால் என் மேலே அன்பு வச்சிருக்கிற ஒரு மில் ஒர்க்கருக்கு நான் வந்ததே இவ்வளோ பெருசாக தெரியும்னா, விதுரனுக்கு அண்ட சராசரங்கள் நாயகனாகிய கண்ணன் வந்தா கையும் ஓடாது காலும் ஓடாது. இது உண்மைதானே? அதுக்காக சொல். என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பழத்தை உரித்து தோலா கிருஷ்ணனுக்கு கொடுத்துட்டு பழத்தை தூக்கி தொட்டி முத்தத்தில் போட்டான். கிருஷ்ணனும் தோலெல்லாம் தின்னானா. ஏன்? அவனுக்கு ரொம்ப நாளாக அவன் வளர்த்த கண்ணுக்குட்டியெல்லாம் தோல் திங்கிற போது இது நல்லா இருக்கும் போல் இருக்குது, நாமளா சாப்பிட்டா மரியாதை இல்லை, அதுக்குன்னு ஒரு நாள் வரணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தான். இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, இதெல்லாம் எங்கே இருக்குன்னு. இது வில்லி பாரதத்தில் இல்லை, வியாச பாரதத்தில் இல்லை, பஜன சம்பிரதாயத்தில் சொல்லப்படுவது. ஆழ்வார்கள் பாடலுக்கு உரை வியாக்கியானம் பண்ண ஞானிகள் சொன்னார்கள் என்னன்னா, தூது மொழிந்து நடந்து வந்தவன் சம்யக் சகுன சக சகுன போஜனம் அப்படி. சகுன போஜனம்னா என்னன்னா, விதுரனுடைய வீட்டில் பகவான் குணங்களை போஜனமாக உண்டான். அந்த விதுரனுடைய உத்தமமான குணநலன்களை பகவான் போஜனமாக உண்டான் அப்படின்னு விதுரனுடைய வீட்டில் கொடுத்த விருந்தை ரொம்ப சிறப்பாக ஸ்லாகித்து சொல்றது சம்பிரதாயத்தில் ஒரு பெரிய வழக்கம். இத்தனையும் ஒன்றும் பெரிய விருந்து கொடுத்துடலே, அவனுடைய அந்த அன்பை பகவான் எப்படி ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு இது ஒரு அடையாளம். இன்றைக்கும் இந்த விதுர விருந்துக்காக சம்பிரதாயமாக நமக்கு பிரசாத விநியோகம் இன்றைக்கு கோயிலில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள். எல்லாரும் இந்த பகவானுடைய அந்த விதுரர் கொடுத்த விருந்தில் பகவான் உண்ட பிரசாதம் அப்படிங்கிற மாதிரி அந்த மனோபாவத்தோடு அந்த பிரசாதத்தை பெற்று இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு சொல்லுகிறோம். அந்த விதுருடைய இல்லத்திலே பகவான் தங்கி மறுநாள் தான் புறப்பட்டு தூது சொல்கிறதுக்காக போகிறார் அப்படிங்கிற அளவில் இன்றைய சிந்தனையை நாம் இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.